பிதாசுதன் பஸ்தாவின் பேராலே ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி. உங்களோட வார்த்தையை கேட்கறதுக்காக நாங்க கூடியிருக்கிறோம்ப்பா. வார்த்தையின்படி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே. மாசில்லா வித்து, மாசில்லா விதை இயேசு கிறிஸ்து அன்பின் ஆழத்தை எங்களுக்கு புரிய வைக்கும், எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி. ஆவியானவரே, இதே வார்த்தை எவ்வளவு முக்கியம், ஏன் இறை வார்த்தையை தியானிக்கணும், நம்மளோட வாழ்க்கையில ஏன் கடவுளோட வார்த்தையை சார்ந்து வாழணும், அப்படி வாழ்றதுனால நடக்கக்கூடிய பலன்கள், அப்படி நடக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் என்ன, இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி. உலகம் உருவாறதுக்கு முன்னாடி இருந்த மீட்பு திட்டம், கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய உண்மையான சுபாவம், அன்பின் சுபாவம், இந்த சுபாவத்தை பத்தி எங்களுக்கு வசனத்தின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக நன்றி தகப்பனே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர், இந்த செஷனை வழி நடத்துறது நீங்க. வார்த்தையில இருக்கக்கூடிய ரகசியங்களை எங்களுக்கு புரியும்படி சொல்லி கொடுக்கறதுக்காக நன்றி. கேட்கக்கூடிய இந்த வசனங்களை என்னைக்குமே நாங்க மறக்க கூடாது. இதயத்துல நாங்க பதிய வச்சு கடவுளை மட்டும் சார்ந்து வாழ்வதற்காக எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை நீங்க காத்து வழி நடத்துறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Praise Jesus. மாசில்லா விதை. 1 பேதுரு 1:23. 1 பேதுரு 1:23. 1 Peter 1:23. நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். Praise Jesus. உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய, உயிருள்ளதும் இதுதான் என்னைக்குமே எட்டர்னல், அழிவே கிடையாது. அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது படைப்பு அடைந்துள்ளீர்கள். நம்ம போன தடவை பார்த்த என்ன பார்த்தோம் அப்படின்னா, புது சிருஷ்டினா என்னன்னு பார்த்தோம், நியூ கிரியேஷன் என்னன்னு பார்த்தோம், எப்படி ஒரு மனுஷன் born again ஆனான்றத பார்த்தோம். கடவுளை பத்தி கேள்விப்படுறாங்க, எல்லாரும் கேள்விப்படலாம், ஆனா நம்புறது சில பேர் தான். யார் விசுவசிக்கிறாங்களோ அவங்க கிறிஸ்துவுக்கு புது சிருஷ்டின்னு பார்த்தோம். இந்த அழியா வித்து யாரை குறிப்பிடுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து. உயிருள்ளதும் நிலைத்திருமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தை. இயேசு கிறிஸ்துவும் இதே வார்த்தையும் பிரிச்சு பார்க்க முடியாது. யோவான் 1, ஜான் சாப்டர் 1, 1, 2, அப்புறம் 14வது வசனம். 1, 2 தான் நினைக்கிறேன். சரி, ஜான் சாப்டர் 1. வாக்கு மனிதரானார்,
14வது வசனம் தானக்கா? 1 1 தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே ஓகே, நான் பிரேக் பண்ணி வாசிக்கலாம். ஒரு நிமிஷம். தொடக்கத்தில் வாக்கு, அப்ப எல்லாம் எது முதல்ல இருந்தது? தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? நீங்க அழியக்கூடிய வித்தினால் அல்ல, அழியா வித்தினால், அப்படிதானே? உயிருள்ளதும் ஆற்றல் மிக்கதும் அழியா வித்தினால் புது படைப்பை அடைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு 1 பேதுரு வாசித்திருக்கோம். இங்க தொடக்கத்துல என்ன இருந்தது? வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. In the beginning was the word was with God, and the word is God. அப்போ வார்த்தையையும் கடவுளையும் பிரிக்க முடியுமா? முடியாது. வார்த்தையையும் கடவுளையும் பிரிச்சு பார்க்க முடியாது. 2வது வசனம். வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். வாக்கும், அப்போ அந்த அந்த கடவுளோட வார்த்தைய ஒரு பர்சனாக இங்க பேசுறாங்க. ஒரு பொருளா பேசல, ஒரு பர்சனாக, ஒரு மனிதனாக பேசுறாங்க. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே அவராலதான், அவர் மூலமாக தான். அவர் இல்லாம படைப்பே இல்லை, வார்த்தை இல்லாம படைப்பே இல்லை. அப்ப அந்த அவர் யாரு? இயேசு கிறிஸ்து இல்லாம எந்த ஒரு படைப்பும் இல்லை. அவர் வழியாக தான் எல்லாமே படைக்கப்பட்டிருக்குது. 3வது வசனம். உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவர் இல்லாம எதுவுமே உருவாகல. அப்போ தொடக்கத்துல இப்ப நம்ம இத 3 வசனத்தையும் பார்க்கும்போது வார்த்தைய ஒரு மனிதனுக்கு ஒப்பிட்டு, அவருன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க. நம்ம கரப்டபிள் சீட்னால, போனகனால, இன்கரப்டபிள் மாசில்லா வித்தாகிய இறை வார்த்தை மூலமாக புது படைப்பு அடைஞ்சிருக்கோம். இப்போ 14வது வசனம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். வாக்கு மனிதர் ஆனார், வாக்கு மனிதனானார். இதெல்லாம் எப்போ நடந்தது அப்படின்னா, வாக்கு மனிதன், இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வரணும். வார்த்தை, அப்போ ஆதி தொடக்கத்துல வார்த்தை இருந்தது. இப்ப நான் ஜெனிசிஸ் நம்பர் 1 போறேன், ஆதியாகமம் போறேன். வாக்கு மனிதனானா, அது யாரு குறிப்பிடுது? இயேசு கிறிஸ்து. ஒரே மகனாகிய அந்தஸ்து, அது யாரு? இயேசு கிறிஸ்து தான். இப்போ அப்படியே தொடக்க நூலுக்கு வருவோம். 1வது அதிகாரம் 1, 2, 3. தொடக்கத்தில் கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவமற்று வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது, நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் நல்லது என்று கண்டார். ஒளி தோன்றுக, ஒளி உருவாக்கட்டும், ஒளி தோன்றுகன்னு சொல்லிட்டு வார்த்தைனாலதான் வெளிச்சத்தையே உருவாக்குனாங்க. வார்த்தைனாலதான் எல்லாத்தையும் உருவாக்குனாங்க. வார்த்தை இல்லாம கடவுள் எதையும் படைக்கல. தொடக்கத்திலே நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1, 2, 3 வசனத்திலே பிதா, சுதன்,
தூய ஆவி. பிதா, மகன், ஆவியானவர். இவங்க மூணு பேரையும் பிரிக்க முடியாது. மூவரும் ஒரே தெய்வம். எப்படி நான் சொல்றேன், கடவுள் வார்த்தை பேசிதான் எல்லாத்தையும் உருவாக்குனாங்க. அந்த வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. ஆதியில வார்த்தை இருந்தது, அது யாரு? இயேசு கிறிஸ்து. கடவுளுக்கு ஆவியாக நிறைஞ்சிருக்கிறது, அதுவும் பரிசுத்தமா ஆவி. அது யாரு? ஹோலி ஸ்பிரிட். God as a spirit, God spoke word. அப்ப கடவுள், வார்த்தை, பரிசுத்த ஆவி, மூணு பேரும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. இங்க நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எப்படி வார்த்தையை கொண்டு எல்லாத்தையும் உருவாக்குனாங்க. முதல்ல எடுத்த உடனே ஒளி தோன்றுக, முதல்ல சொன்ன வார்த்தையை ஒளி தோன்றுக. அந்த ஒளி தோன்றுகன்னு சொல்லும் போது சொன்னாங்க. ஆனா 4வது நாள் தான் படைப்பு படைக்கும் போது 4வது நாள், இங்க இந்த வருஷத்துல பார்க்கலாம். 4வது நாள்லதான் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் அந்த சூரியனையும் சந்திரனையும் படைச்சிருப்பாங்க. 4வது நாள் எந்த வருஷத்துல வரும்? கடவுள் விண்ணகமும் கடவுள் விண்ணகத்தை, அந்த சன் அண்ட் மூன் எந்த வருஷத்துல வருது? 4வது நாளுன்னு வரும். பகலையும் 13, 14 வாசிக்கலாம். மாலை 14வது வசனத்துல இருக்குக்கா. 14 இருக்கு, ஆனா 13ல இருந்து வாசிக்கலாம். ஏன்னா அது 3வது நாளுக்கு வருதுல்ல. 3வது நாள் முடிந்ததுன்னு வருதுல. காலையும் காலையும் நிறைவுற்று 3ஆம் நாள் முடிந்தது. அப்ப என்னாச்சு? 3ஆம் நாள் முடிந்தது. அப்புறம் 4வது நாள். அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள், நாள்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்விரிவினில் ஒளிப்பிழம்புகள் தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளி தர விண்விரிவினில் ஒளிப்பிழம்புகளாக இருக்கட்டும் என்றார். ஏதாவது அதான் சன் மூணு ஏதாவது வார்த்தை வருதா? அப்படி வரல. ஓகே. அப்போ 4வது நாள்தான் சோர்ஸ் ஆஃப் லைட். அந்த சன்னா இருக்கட்டும் மூணா இருக்கட்டுமே 4வது நாள் தான். 3ஆவது நாள் முடிஞ்சு 4வது நாள் தான் அந்த படைச்சாங்க. ஆனா முதல்லயே ஒளி உண்டாகுது. சன்னையும் மூணையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் முதல்ல சொன்ன வார்த்தை என்னது? ஒளி தோன்றுக, வெளிச்சம் தோன்றுக. நான் ஏன் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன் அப்படின்னா, அதே யோவான் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல, அதே யோவான் புத்தகம் 1வது அதிகாரம் 3 வாசம். கடவுள் வார்த்தையினாலதான் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு. 4:5 வாசித்தா அந்த வார்த்தையை ஒளிக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க, வெளிச்சத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. யோவான் அக்கா 16வது வசனத்துல இருக்குக்கா, சூரியனையும் நிலவையும் தனித்தனியா இது பண்ணது. ஓகே, வாசிங்க. கடவுள் இரு பெரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார். பேர் இருக்குதா? பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். அப்போ இதெல்லாம் எப்ப உருவாக்குனாங்க? 4வது நாள்ல தான் உருவாக்குனாங்க. ஆனா முதல்ல என்ன உருவாக்குனாங்க? வெளிச்சம் அதுக்கு முன்னாடியே உருவாக்கியாச்சு. சூரியனையும் சந்திரனையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சம் என்னது அப்படின்னா அவரோட வார்த்தை தான், இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே படைக்கப்படலை. அதனாலதான் யோவான் அதிகாரம் நம்ம இப்ப பார்த்தோமே, தொடக்கத்தில் வானகம் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுள் இருந்தது, வாக்கு கடவுளாகவே இருந்தாருன்னு பார்த்தோம்ல. 4வது 5வது வாசங்க. யோவான் 1:4-5 வாசங்க. அவரிடம் வாழ்வு இருந்தது. என்ன இருந்தது? அவரிடம் என்ன இருந்தது? வார்த்தையிடம் என்ன இருந்தது? வாழ்வு இருந்தது, லைஃப். அங்க என்ன இருந்தது? வாழ்வு இருந்தது.
அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அவ்வாழ்வு எப்படி இருந்தது? மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அப்ப 3 வார்த்தை பார்க்கிறோம். வார்த்தை, வாழ்வு, ஒளி. அப்போ அவ்வார்த்தையிடம் என்ன இருந்தது? வாழ்வு இருந்தது. வாழ்வு எப்படி இருக்கு? ஒளியாக இருக்குது. இந்த ஒளி இருக்கிற இடத்துல என்ன இல்லை? இருள் கிடையாது. எப்போ ஆதாமும் ஏவாளும் பாவம் பண்ணாங்களோ, ஆதாம் கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்ச அந்த மாத்திரத்துல அவங்க இருளுக்குள் தள்ளப்பட்டாங்க. இருளின் அதிகாரத்துக்குள்ள வரப்பட்டாங்க. அவங்க இருளின் ஆதிக்கத்துக்குள்ள இருந்தாங்க. அதனாலதான் நோய், துன்பம், வறுமை, வேதனை, கஷ்டம், சாபம் இதுக்கு எல்லாத்துக்கும் கீழே இருந்தாங்க. அப்ப இப்படி பாவத்துல மனுஷன் சிக்கிட்டு இருந்தான். பாவம் என்ற சிறையில மனுஷன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அப்ப இந்த மனிதனை காப்பாத்தணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை தன் மேல சுமந்து அதுக்கான பலியை ஒப்பு கொடுத்து அதுக்கான தண்டனையை ஏற்று நமக்காக பலி பொருளா ஆகணும். அப்படி ஆறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம்? திரும்பி அந்த வெளிச்சத்துக்குள்ள வரோம். திரும்பி கிறிஸ்துவர் யார் ஏத்துக்கணும். இது வந்து ஃபோர்ஸ் கிடையாது, இது கட்டாயம் கிடையாது. நமக்கு வந்து தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குது. நான் நச்செய்தியை கேட்டுட்டு சாதாரணமா போயிடலாம், பெரிய மகான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம். ஏசு கிறிஸ்து இல்ல, உண்மையாவே மனசால என்னோட பாவத்தை எடுத்து என்னோட நிலையை எடுத்து என்ன சாபத்துல இருந்து விடுவிச்சுட்டாங்க, பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் விசுவசிச்சு, நான் எப்போ அப்படி விசுவசிக்கிறேனோ அப்போ நான் மீண்டும் கடவுளோட இணைறேன். அந்த ஒளிக்குள்ள வாசம் செய்யறேன். எனக்குள்ள இருக்குது. இப்ப என்ன இருக்குது? ஒளி இருக்குது. ஒளி இருக்கிற இடத்துல என்ன கிடையாது? இருளின் ஆதிக்கம் கிடையாது. இப்படி இயேசு கிறிஸ்து பிறக்கணும், நமக்காக தம்மோட ஜீவனை ஒப்பு கொடுக்கணும்ன்றது ஆதாம் பாவம் பண்ணப்ப எடுத்த திட்டம் கிடையாது. அப்ப எடுத்த முடிவு கிடையாது. இந்த உலகத்தெல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே இந்த மீட்பு திட்டம் இருந்துச்சு. வார்த்தை மனு உருவானார், வார்த்தை மனிதனாக ஆகணும், மனிதனாக வந்து நமக்காக ரத்தம் சிந்தணும்ன்ற மீட்பு திட்டம் நம்மளெல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே இருந்த மீட்பு திட்டம். நான் இதெல்லாம் ஏன் ஸ்பெசிஃபை, நான் சீடை பத்தி பேசல, நான் வந்து இன்னும் சோழன் சீடு விதை விதைப்பவர் நோமை பத்தி போகணும்னு நினைக்கிறேன். ஆனா முதல்ல அந்த விதையோட அர்த்தம் நமக்கு புரியணும்ல. சீரோட முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியம், ஏன் நான் இறைவார்த்தையை தியானிக்கணும், ஏன் நான் இறைவார்த்தை இரவும் பகலும் நான் வந்து தியானிக்கணும், ஏன் நான் வார்த்தையை வந்து அறிக்கையிடணும் அப்படி அப்போ வார்த்தையில இருக்கக்கூடிய முக்கியத்துவம், வார்த்தையே இயேசு கிறிஸ்து தான். ஒவ்வொரு வார்த்தைகளையும் வெளிச்சம் இருக்கு, ஒவ்வொரு வார்த்தைகளையும் உயிர் இருக்குது, வாழ்வு இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சா பிரச்சனைக்கு நடுவுல நான் என்ன பண்ண மாட்டேன்? பிரச்சனையை பேச மாட்டேன், வாழ்வை பேசுவேன், ஒளிய பேசுவேன், வெளிச்சத்தை பேசுவேன், தீர்வை பேசுவேன். கிறிஸ்து அந்த இடத்துல நான் யோசிப்பேன், பிரச்சனையை சந்திக்க மாட்டேன். அதனாலதான் முதல்ல வார்த்தை எவ்வளவு முக்கியன்றத நம்ம படிக்கணும். பிரேஸ் ஜீசஸ். இப்போ எந்த வசனம்? எஃபிஷியன்ஸ், எபேசியர் 1:4, எஃபிஷியன்ஸ் 1:4. நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கிறிஸ்து வழியாக நம்மை தேர்ந்தெடுத்தார். We are chosen. நாம தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம கடவுளை தேர்வு செய்யல, கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்துட்டாங்க. நான் முன்னாடி யோசிப்பேன், இந்த சோசன் என்ன அர்த்தம் எனக்கு புரியாது அப்படின்னா என்னோட தப்பான புரிதல். நான் நினைச்சிட்டேன் உலகத்துல நிறைய மனுஷங்க இருக்காங்க, நம்மள மட்டும் தேர்ந்தெடுத்திருக்காரு போல. சில பேர்லாம் கடவுள் தேர்ந்தெடுப்பாங்க, எல்லாரையும் கடவுள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, ஒன்லி சில பேர் மட்டும். அப்புறம் யோசித்தேன், அப்படின்னா அப்ப கடவுள் பாரபட்சம் பார்க்குற கடவுளா? அவருக்கு என்ன சில பேர் மட்டும் காப்பாத்தினா போதுமா? மற்றவங்களும் எப்படி அழிஞ்சு சத்தா போதுமா?
அப்படி அடுத்த கேள்வி வரும். அப்படின்னா சோசன்னா என்ன? உங்களை சில நேரம் நம்ம ப்ரேயர் மீட்டிங் எல்லாம் போச்சுல சொல்லுவோம், கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு, அதனாலதான் நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு கடவுள் ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க, அதனாலதான். அப்போ மத்தவங்களுக்குலாம் திட்டமே கிடையாதா? மத்தவங்களுக்குலாம் எந்த ஒரு திட்டம் கிடையாதா? நம்மள மட்டும் தான் தேர்ந்தெடுத்திருக்காரா? அந்த தேர்ந்தெடுத்தாருன்ற வார்த்தைக்கு அர்த்தமே புரியாம இருந்த நாட்கள் உண்டு. கேள்வி கேட்க மாட்டேன். ஆனா எனக்கு அது புரியல. தேர்ந்தெடுத்தாரா அப்படின்னு சோசன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ன்றது புரியாம இருந்தது. ஆனா இந்த வசனத்தை படிக்கும் போதுதான் தெரிஞ்சது. அடுத்தது வாசிக்கல 5:6 புரியும். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி ஆக்கிக்கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். கஷ்டப்பட்டு வாசிக்கிறேன். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம், நம்ம நல்லது செஞ்சதுனால இல்ல. சில என்ன நினைப்போம், நம்ம ரொம்ப நல்லா அவங்களா இருக்கோம், ஒழுங்கா பூசைக்கு போயிடுறோம், என்ன சொல்றது, குடும்பத்தை ஒழுங்கா கவனிச்சுக்கிறோம், நல்ல காரியங்களை ஒழுங்கா செய்யறோம், அதனால கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, நம்மளோட செயல்களை பார்த்து அதனால நம்ம விசேஷமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் அது நம்மளே நினைச்சுப்போம். ஆனா அது கிடையாது. நம்மளுக்காக தேர்ந்தெடுக்கல. யார் இப்ப எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ பத்தி கேட்கலாம், எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை கேட்கலாம், இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சிருக்கலாம். நான் சொன்னேன்ல, யார் நம்புறாங்க? கிறிஸ்டியன் ஃபேமிலி பிறந்ததுனால எல்லாம் கிடையாது. நானும் கிறிஸ்டியன் ஃபேமிலி தான் பிறந்தேன். 26 வயசு வரைக்கும் எங்க அம்மா கோயில ஒரு சண்டே மாஸ் கூட மிஸ் பண்ணதே கிடையாது. ஆனா எனக்கு கடவுளுக்கு ஏதாவது தொடர்பு இருந்துச்சுன்னா கிடையாது. கடவுளை பத்தி தெரியும், கடவுளை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா கடவுளை தெரியுமா? தெரியாது. கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தேன், அப்ப எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தா, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால நான் பிலீவர் ஆயிட முடியுமா? இல்ல. நான் முடிவு செய்யணும்ல, நான் விசுவசிக்கணும்ல, என் மனசால ஏத்துக்கணும்ல. அப்போ யார் இயேசு உண்மையாகவே பேரு கிறிஸ்டினுக்காக கிடையாது, ஏதோ இந்த குடும்பத்துல பிறந்ததுக்காக கிடையாது, மனதால யார் இயேசு கிறிஸ்துவ நம்புறாங்களோ, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கிறாங்களோ, எப்படி இயேசுவ பாக்குறாங்கன்னா தன்னோட ஸ்தானத்தை அவர் எடுத்தாருன்னு சொல்லிட்டு முழு மனதோட யார் விசுவசிக்கிறாங்களோ அவங்கதான். அப்ப அவங்க ஏத்துக்கும் போது வாழ்வது நான் இல்ல, என்ன கிறிஸ்து வாழ்கிறார் அந்த முடிவுக்கு வர்றாங்க. கட்டாயத்தினாலே அல்ல, சூழ்நிலைனால அல்ல, இந்த குடும்பத்துல பிறந்ததுனால அல்ல, மாறாக இது என்னோட சொந்த முடிவு, இயேசுவை ஏத்துக்க வேண்டியது என்னோட சொந்த முடிவுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மனிதன் தாமாகவே அந்த கடவுளை தன்னோட கடவுளாக இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்கதான் தேர்ந்து கொள்ளப்பட்டவங்க. கடவுள் நம்மளை தேர்வு செய்யல, நம்மளோட ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். எனக்கு எது வேணும் வேண்டான்ற அந்த தேர்வு செய்யற அந்த முடிவோட நான் தான் அந்த தேர்வு செய்யறேன். நான் விசுவசிக்கிறேனோ, எப்ப இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கனோ, கடவுள் நம்மளை தேர்ந்தெடுக்கல, கடவுள் கிறிஸ்துவ தேர்ந்தெடுத்தாங்க. கடவுள் நம்மள நம்பல, கடவுள் கிறிஸ்துவ நம்புனாங்க. எந்த நிமிஷம் நான் கடவுளை ஏத்துக்கிட்டேனோ, கிறிஸ்துவ முழு மனதோட ஏத்துக்கிட்டேனோ, கிறிஸ்துவுக்குள்ள நான் வாழ்றனோ, அப்போ கடவுள் கிறிஸ்துவின் வழியாக நம்மளை தேர்ந்து கொண்டிருக்காங்க. புரிஞ்சுதா? இது இப்போ வாசிங்க. இப்போ இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இதுதான் கடவுளோட விருப்பமே. நான் கடவுளை இயேசுவை பத்தி கேள்விப்பட்டோன்னே இயேசுவ மேல நம்பிக்கை வைக்கணும், நம்மளோட குற்றங்களுக்காக நம்மளோட பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினாருன்றது நம்ம விசுவசிக்கணும்ன்றதுதான் கடவுளோட விருப்பம். கடவுளோட விருப்பம் எல்லா மனிதனும் அதை நம்பணும், எல்லா மனிதனும் இயேசு கிறிஸ்துவ விசுவசிக்கணும். எல்லா மனிதனும் இயேசுவை விசுவசிக்கும் போது என்ன நடக்கும்? அவங்க திரும்பி அவங்க இருளின் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்று
ஒளியின் ஆட்சிக்குள்ள வருவாங்க. ஒளி இருக்கிற இடத்துல இருளுக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ எல்லாரும் அதை ஏத்துக்கொள்ளணுன்றதுதான் கடவுளுடைய ஆசை. ஆனா எல்லாரும் அதை ஏத்துக்கிறாங்கதான் கேள்விக்குறி. எல்லாரும் அதை ஒத்துக்கிறாங்களா, அதுதான் கேள்விக்குறி. இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுள்ளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம் மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். எப்படி நம்ம மேல எப்படி அவரோட என்னது ஒப்பருவற்ற அருளை, உயர்வற்ற அருள் எப்படி பொழிந்தாரு? கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக. இயேசு கிறிஸ்து வழியா. அப்ப இயேசு இல்லாம என் வாழ்க்கையில அருள் இருக்கா, கிரேஸ் இருக்கா? இல்ல. இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக எல்லாமே கடவுள் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறது, நம்மளுக்கு சுகத்தை கொடுக்கறது, நமக்கு துணையா இருக்கிறது, நம்மளை பாதுகாக்கிறது, நம்மளை பராமரிக்கிறது எல்லாம் நம்மளோட செயல்னால அல்ல. நான் இவ்வளவு காணிக்கை செலுத்தினா கடவுள் என்னோட விண்ணப்பத்தை கேட்டுருவாங்க, நான் இவ்வளவு தானம் தர்மம் பண்ணிட்டா கடவுள் எனக்கு நல்லது செஞ்சிருவாங்க, நான் நோயாளிகளை போய் சந்திச்சு அவங்களுக்கு நற்செய்தி கொடுத்தா கடவுள் என்ன நோயில இருந்து காப்பாத்திடுவாங்க. எதுவுமே நம்மளோட செயலே கிடையாது, நம்மளே கிடையாது. எல்லாம் நமக்கு வழங்கப்படுது. எதனால அப்படின்னா கிறிஸ்துனாலதான், தன் மகன் வழியாக தான். மகன் இல்லாம நமக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே நடக்காது. எல்லாமே கிறிஸ்துனாலதான் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதம், எல்லா விதமான அருளும் பொழியப்பட்டிருக்கு. பிரைஸ் ஜீசஸ். கிறிஸ்து வாசிக்கலாம். கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் பலத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். உங்களுக்கு விட்டு விட்டு கேக்குது, நெட் வீக்கேஜ் போல. ஹல்லேலூயா. கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். நம்ம மீட்பு அடையணும் அப்படின்னா அங்க கிறிஸ்துவோட ரத்தம் சிந்தப்படணும். கிறிஸ்துவோட ரத்தம் இல்லாம நம்மளுக்கு என்ன கிடையாது, மீட்பு கிடையாது. மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அதனாலதான் அப்போ தெளிவா, அப்போ இந்த மீட்பு திட்டம் எப்ப இருந்தது? இந்த வசனம் எங்க வாசித்தோம்? எபேசியர் 4வது அதிகாரத்துல 1:4 இருந்து வாசித்தோம். 7வது வசனத்துல நமக்கு அதுக்கான விடை கிடைக்குது. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் இல்லாம நம்மளுக்கு என்ன கிடையாது, மீட்பு கிடையாது. மீட்பு கிடையாது. மீட்பு இல்லாமல் நம்மளுக்கு என்ன கிடையாது, பாவத்துல இருந்து நமக்கு விடுதலை கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது, நமக்கு மன்னிப்பு பெற முடியாது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினா நான் இவ்வளவு காணிக்கை செலுத்துறேன், இவ்வளவு தான தர்மம் பண்றேன், நான் தினமும் பூசைக்கு போறேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே செல்லுபடி ஆகாது. நான் முழு மனதோட, சில பேர் சொல்லுவாங்க, இதையும் நினைச்சுக்கோங்க, சில பேர் நம்ம இயேசுவை என்னோட சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு வாயால சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட உள்ள கடவுளை விட்டு தூரமா இருக்கும். ஆனா அவங்க எதை கேள்விப்பட்டிருக்கோம், சொன்னா நமக்கு விடுதலையா பாவத்துல இருந்து, அதனால நம்ம சொல்லுவோம்னு சொல்லுவாங்க. நம்பிக்கையே இல்லாம சொல்லுவாங்க, விசுவாசமே இல்லாம சொல்லுவாங்க. அப்பவும் கிடையாது. கடவுள் நம்ம என்ன சொல்றோம், இந்த வெளியில நம்ம என்ன சொல்றோம்ன்றத பார்க்க மாட்டாங்க. உள்ளார்ந்து நம்ம என்ன யோசிச்சு சொல்றோம், மனசுல இருந்து நம்ம என்ன பேசுறோம், நம்ம உண்மையா எதை விசுவசிக்கிறோம். அதனாலதான் கடவுள் வெளி தோற்றத்தை பார்ப்பவர் கிடையாது, அவர் உள்ளார்ந்த மனிதனை பார்ப்பவர். அவர் நம்மளோட உள்ளத்தை பார்க்கிறவர் தான் கடவுள். ஹல்லேலூயா. இந்த மீட்பு திட்டம் எப்ப இருந்தது? இந்த உலகத்தெல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே மீட்பு திட்டம் இருந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்தெல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே நான் இந்த மனுஷங்களை படைக்க போறேன், நான் மனுஷங்களை உருவாக்க போறேன், என்னோட செயலை நான் மனுஷங்களை உருவாக்குற போறேன். எப்படி உருவாக்குறேன்னா அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் உருவாக்கி கடைசியில அவனை உருவாக்குவேன். உருவாக்குறதுக்கான முக்கிய குறிக்கோள், ஏன் கடவுள் மனிதனை படைக்கணும், ஏன் மனுஷனை படைக்கணும்? கடவுள் அன்பானவர். அன்பின் வெளிப்பாடு என்ன அப்படின்னா, அன்பு எப்பவுமே கொடுக்கும். அன்பு எப்ப தனக்கு வச்சுக்காது, அன்பு எப்பவுமே கொடுக்கும்.
இந்த அன்பு பூமி நிறைஞ்சிருக்கணும், இந்த அன்பு பெருகி பருகணும். கடவுளோட சாயல்ல மனிதன் வந்து அன்பால நிறைஞ்சிருக்கணும்ன்றதுக்கு, அன்பின் ரூபமாக தான் அந்த பூமி இருக்கணும்ன்றதுக்காகவே கடவுள் வந்து எல்லாத்தையும் படைச்சு கடைசியில மனுஷனை படைச்சாரு. படைச்ச கடவுள் வந்து ஒருவேளை ஆதாம் பாவம் பண்ணதுக்கு அப்புறம் இருந்தது இந்த மீட்பு திட்டு, ஓகே மனுஷன் பாவம் பண்ணிட்டானா சரி இதுக்கு என்ன தீர்வு அப்படி சொல்லி தீர்வு இல்லை. மனிதனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே, அதுதான் அந்த வசனத்தை பார்த்தோம் 4வது வசனம், உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே, மனிதனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே கிறிஸ்து வழியாக நம்மளை தேர்ந்து கொண்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு காலகட்டத்துல ஆதாம் பாவம் செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆதாம் ஒழுங்கா வாழ்ந்திருக்கலாம், அதுக்கப்புறம் ஏபேல் ஒழுங்கா வாழ்ந்திருக்கலாம், அப்புறம் நோவா காலத்துல அப்புறம் பாவம் இல்லாம இருந்திருக்கலாம், அப்புறமும் ஒழுங்கா வாழ்ந்திருக்கலாம், அதுக்கப்புறம் ஈசாக்கும் ஒழுங்கா வாழ்ந்திருக்கலாம். அப்புறம் என்ன படைக்கிறாரு? நான் பாவம் செய்யாம இருக்கேனா? ஏதாவது ஒரு கட்டத்துல நான் பாவம் நம்மளுக்கு தெரியும், வெளியே யாருக்கும் தெரியாது. பொறாமப்பட்டிருப்பேன், எரிச்சல் பட்டிருப்பேன், சந்தேகப்பட்டிருப்பேன், ஒப்பிட்டு பார்த்திருப்பேன், கம்பேரிஷன் பண்ணியிருப்பேன். நல்லது செய்ய பாவம், இன்னும் சுருக்கமா சொல்ல போனா நல்லது செய்ய தெரிஞ்சிருந்தும் நான் செய்யலைன்னா அது பாவம் தான். எனக்கு நல்லது செய்ய தெரியும், எத்தனையோ இடத்துல நம்ம நல்லது செய்ய தெரியும், நமக்கு சொந்த உறவினர் நமக்கு வேண்டியவங்க கஷ்டத்துல இருக்காங்க, பொருளாதார கஷ்டத்துல இருக்காங்க, நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்ம உதவி செஞ்சிருக்க மாட்டோம். பேருக்கு வேணா ஒரு 500 ரூபாய் கொடுத்துருப்போம், ஆனா அவங்க வாழ்க்கையை காப்பாத்திருக்க மாட்டோம், பெரிய அளவுல உதவி செஞ்சிருக்க மாட்டோம். நம்மளுக்கு தெரியும் நல்லது செய்ய தெரிஞ்சுமே நம்ம செய்யாம இருந்த காலகட்டங்கள் எவ்வளவு, நம்மளை பத்தி நம்மளுக்கு தெரியல. அப்படி நான் பாவம் பண்ணியிருந்தாலும் கடவுள் என்ன காப்பாத்துறதுக்காக தம்மோட ரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்டெடுத்திருப்பாங்க. அதுதான் மீட்பு திட்டம். மனிதனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே மனுஷனை காப்பாத்தணும், மனுஷனுக்காக ரத்தம் சிந்தணும், மனுஷனோட பாவத்தை சுமக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தப்பு பண்ணி பிரிஞ்சுட்டா என்ன பண்ணணும்ன்ற அந்த சொல்யூஷன் வந்து மனுஷங்களை உருவாக்குறதுக்கு முன்னாடியே மனிதனை காப்பாற்றக்கூடிய அந்த தீர்வு, அந்த தீர்வு இருந்தது. அது யாரு? வார்த்தை மனு உருவாறது, வார்த்தை கடவுளாக வர்றது, வார்த்தை மனுஷனாக வந்து நமக்காக. ஏன்னா இந்த பூமி இதெல்லாம் எதுக்காக வந்து, ஏன் கடவுளாவே வந்திருக்கலாமே, ஏன் மனிதனாக வந்து மனிதனுக்கு ஒரேடியா கடவுளாகவே வந்திருக்கலாமே. கடவுளா வந்தா ஒரு மனுஷன் கூட பொழைச்சிருக்க முடியாது. God is God of justice, நீதி உள்ள கடவுள். இப்ப நான் வாசிக்கிறேன். கடவுள் வந்து நீதி உள்ள கடவுள், நியாயாதிபதி, நீதிமான். அப்படிப்பட்ட கடவுள் வந்து ஒருவேளை கடவுளாகவே வந்திருந்தாருன்னா எல்லாரும் நியாய தீர்ப்புக்குள்ள இருப்போம். எல்லாம் ஒருத்தருமே, ஏன்னா மனுஷன் வந்து பாவ சுபாவத்தோட தான் பறக்கிறான். யாரா இருந்தாலும் சரி, எந்த மனிதனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய புனிதர் சொன்னாலும் சரி, எந்த ஒரு மனுஷனும் எப்படி பிறக்கலாம்? ஆதாமோட வித்துல இருந்து வந்திருப்போம் எல்லா மனிதரும். ஆனா பாவ சுபாவமே இல்லாம பிறந்த ஒரே மனிதர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கன்னியின் வயிற்றுல கருவுற்று மாசில்லா விதையாக இந்த உலகத்துக்கு வந்தது யார் அப்படின்னா கிறிஸ்து மட்டும்தான். அவர் அன்றி நமக்கு ரட்சிப்பு கிடையாது, அவர் அன்றி நமக்கு மீட்பு கிடையாது. ஹல்லேலூயா, thank you Holy Spirit. இப்போ அப்ப நான் என்ன சொல்லுங்க, 1 யோவான் 1:2 இப்ப நம்ம வாஸ்தவம் நம்மள உருவாக்குறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தணும், ரத்தம் சிந்தது இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாது, மீட்பு கிடையாது. இது எல்லாமே நம்ம உருவாக்குறதுக்கு முன்னாடியே இருந்த மீட்பு திட்டம் நம்ம சொல்றோம். அப்ப கிறிஸ்து வழியாக நம்ம அதை தேர்ந்தெடுத்து கொண்டாங்க அப்புறம் நம்ம செஞ்ச நல்லதுக்காக கிடையாது. நான் இயேசுவை இப்போ இயேசுவை பத்தி எல்லாரும் கேள்விப்படலாம். நான் இயேசுவை ஏத்துக்கிட்ட போது என்ன நடக்கும் அப்படின்னா, கடவுள் வந்து என்ன பார்க்க மாட்டாங்க, கடவுள் வந்து யார பாக்குறாங்க அப்படின்னா எனக்குள்ள இயேசுவை பாக்குறாங்க. அப்ப இயேசு எனக்கான தண்டனை அவர் பெற்றுட்டார் அப்படின்னா, எனக்குரிய தண்டனை இயேசு ஏத்துக்கிட்டார் அப்படின்னா நான் விடுதலை அடைஞ்சிட்டேன். அதனாலதான் நம்மளுக்கு மீட்பு. இப்ப அதே நான் இருக்கேன், நான் வந்து இயேசு பத்தி கேள்விப்படுறேன், ஆனா நான் ஏத்துக்கல. அவர் நல்ல மனிதரா இருக்கலாம், நல்லது செஞ்சிருந்திருக்கலாம், அதுக்கு அவர் எப்படி மனுஷன் எப்படி கடவுளா இருக்க முடியும் சொல்லிட்டு நான் ஏத்துக்கல அப்படின்னா, அப்ப கடவுள் வந்து என்ன பார்க்கும்போது என்னதான் பார்ப்பாங்க, எனக்குள்ள இயேசு கிடையாது, எனக்குள்ள அந்த புது பிறப்பு கிடையாது. அப்ப நான் எப்படி இருப்பேன்? தண்டனைக்குள்ள ஆவேன்.
தண்டனைக்குள் ஆவர். புரிஞ்சுதா சொல்றது? புரிஞ்சுது. 1 யோவான் 2:2 தானே எடுத்திருக்கேன். இல்ல 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம். நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே அப்படின்னு என்ன அர்த்தம்? பலி பொருள், அட்டார்னிங் சாக்ரிஃபைஸ். நம்மளோட அப்போ ஒரு மனுஷன் பாவம் பண்ணா, இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன், ரொம்ப அழகா இருக்கு, இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். ஆம்பிளிஃபைட் வெர்ஷன். தமிழ் ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் இருக்கும். நான் நாளைக்கு அந்த ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் தனியா ஒரு பேஜ் ஓபன் பண்ணி, தமிழையும் ஆம்பிளிஃபைட் இருக்கும், நான் எடுக்கணும். And he, that same Jesus is propitiation. இந்த கழுவாய்ன்னு சொன்னால propitiation, அதுதான் propitiationன்ற வார்த்தை. For our sins, அதோட அர்த்தம் சொல்லப்படுது. The atoning sacrifice that holds back the wrath of God that would otherwise be directed at us because of our sinful nature, our worldliness, our lifestyle, and not of us alone, but also for the sins of the whole world. Hallelujah. And he is, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கான கழுவாய் அவரே, நம்மளுக்கான தம்மையே ஒப்பு கொடுத்த பலி பொருள் அவரே. சொல்ல போனா எப்படி பலி பொருள் ஆனார்? அவர் நம்மளுக்காக பலி ஆள அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். நம்மளோட குற்றங்கள் அவர் எடுத்து அதுக்கான தண்டனை அவர் ஏற்கல, அவரு தன்னோட ஜீவனை ஒப்பு கொடுக்கலன்னா நம்ம குற்றம் நம்மளோட இருந்திருக்கும். நம்ம குற்றவாளியா இருக்கிறதுனால கடவுளுடைய தண்டனை நம்ம மேல விழப்பட்டிருக்கும். புரியுதா? நம்ம தண்டிக்கப்படணும். நியாயமா பார்த்தா நம்ம எல்லாரும் நரகத்துக்கு போக வேண்டியவங்க. நம்ம அப்படிதான் நம்மளோட ஜேர்னி, நம்ம பிறந்ததுல இருந்து நம்மளோட ஜேர்னியே எங்க இருந்தது? நரகத்தை நோக்கிதான் போயிட்டு இருந்த ஒரு வாழ்க்கை. இயேசு இல்லாத வாழ்க்கை நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை. நம்ம தண்டனை தீர்ப்புக்குள்ள ஆக வேண்டியது. நம்மளோட குற்றங்களுக்காக நம்ம தண்டிக்கப்படணும். அதுதான் நம்மளோட லைஃபா இருந்தது. இந்த அட்டார்னிங் சாக்ரிஃபைஸ் தட் ஹோல்ஸ். ஆனா இயேசு கிறிஸ்து எப்போ நம்மளோட குற்றங்களை அவர் சுமந்தாரோ, எனக்கா அந்த குற்றங்கள் சுமந்ததுக்கான விளைவு நம்மளோட ரத்தத்தை நம்மளுக்காக சிந்துனாங்களோ, நம்ம மேல விழ வேண்டிய கடவுளுடைய கோபம், நம்ம மேல விட வேண்டிய அந்த தண்டனை, அப்படி சொல்லலாம், தண்டனை, கோபம், தண்டனை அவர் மேல விழப்பட்டது. நம்ம தண்டனைக்குள்ளாகணும். ஆனா நம்மளோட தண்டனையை அவர் எடுத்தார். நம்மளோட தண்டனையை அவர் எடுத்ததுனால நம்ம மீட்படைஞ்சிருக்கோம். நம்மளுக்கு தண்டனை கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு கோர்ட் கேஸ் நடக்குது. ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்காங்க. நிறைய விட்னஸஸ், அவங்களுக்கு எதிரான சாட்சிகள் அது விட்னஸ் இல்லாது. அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, விட்னஸ் எல்லாம் இருக்கு, நீ குற்றவாளின்றது அது எனக்கு அந்த நிருபம் வார்த்தை வரமாட்டேங்குது வாயில. நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால ஆமா, நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால இதான் அவங்களுக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் அந்த குற்றவாளிக்கு தண்டனைய கொடுத்துடுறாங்க. ஓகேயா? இம்ப்ரிசன்மென்ட் ஃபார் 10 years கொடுத்துடுறாங்க. அதே குற்றத்தை 10 வருஷம் கழிச்சு, இவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குற்றத்தை பண்ணாரு, இவரை தண்டிங்கன்னு திரும்பி கோர்ட்ல கேஸ் போட முடியுமா? இல்ல. புரியுதா? என்னோட கேள்வி புரியுதா? ஒருத்தர் ஒரு குற்றத்தை செஞ்சுட்டாங்க. அந்த குற்றமும் அது அவர் தான் செஞ்சாருன்றது உறுதியாயிட்டு, அதுக்கான தண்டனையும் அவருக்கு கொடுத்தாச்சு. அதுக்கான தண்டனையும் அவர் பெற்ற ஒரு 10 வருஷம் ஜெயில் தண்டனைக்குள்ளேயே இருந்துட்டாரு. 10 வருஷம் விடுதலையே வெளியே வராது. அதே குற்றத்தை கொண்டு திருப்பி அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குற்றத்தை செஞ்சாரு, அவரை தண்டிங்க, மீண்டும் தண்டிங்க சொல்லிட்டு மீண்டும் ஒரே குற்றத்துக்காக திரும்பி தண்டிக்க முடியுமா? முடியாது. ஒரு குற்றத்துக்கு தண்டனை ஒரு தடவை திரும்பி என்ன பண்ண முடியாது, தண்டிக்க முடியாது.
அதுதான் இப்ப இயேசு கிறிஸ்து உலகத்துல இருக்கிற எல்லா மனிதனோட குற்றத்தையும் அந்த பாவ சுபாவம், அந்த சின் நேச்சர், he took the sin. கிறிஸ்து எல்லாம் புரிஞ்சுக்கலாம். கிறிஸ்து பாவம் பண்ணல. கிறிஸ்து பாவத்தின் மூலமாக பிறக்கல. ஆதாம் வித்துனால கடவுள் பிறக்கல. கண்ணியின் வயிற்றுலதான் பிறந்தாங்க. பாவமே என்னன்னே தெரியாது. பாவத்துக்கும் கிறிஸ்துக்கும் சம்பந்தமே கிடையாது. பாவம் இல்லாம பிறந்தது ஒரே ஒரு பிறப்பு தான், கிறிஸ்து மட்டும்தான். இது பிறக்கிறதுக்கு நான் தான் சொல்ல வந்த மறந்துட்டேன். பிறக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தைய படைச்சு, இந்த உலகத்தை படைச்சு விண்ணுலகமும் மண்ணுலகமும் படைச்சு, மின்னுலகம் கடவுள் ஆள்வாங்க, மண்ணுலகத்தையோ கடவுளிடம் மனிதனிடம் கொடுத்தாரு. இந்த பூமியே நான் ஆளுகை செய்யணும் அப்படின்னா அது மனுஷனுக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு. மனிதனால மட்டும்தான் அந்த பூமி ஆள முடியும். கடவுள் மனுஷனை படைச்சிருக்கலாம், கடவுள் பூமியை படைச்சிருக்கலாம். அந்த ஆளுகை பண்ற தன்மையை மனிதன் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் கடவுள் அதுக்குள்ள நுழைய முடியாது. அப்ப இந்த பூமியில அதிகாரம் செலுத்தணும் அப்படின்னா நான் ஒரு மனிதனாக இருக்கணும். ஐ நீட் த எர்த் சூட். ஒரு மனிதனாக இருந்தா மட்டும்தான் இந்த பூமி என்ன செய்ய முடியும், ஆளுகை செய்ய முடியும். பிசாசை உலகின் அரசன் ராஜா எப்படி அம்மா தந்திரமா சூழ்ச்சி செஞ்சு மனுஷனை ஏமாத்தி மனுஷனை தம் வலையில சிக்க வச்சு தான் பேச்சை கேட்க வச்சு அவன் மனுஷன் கடவுள் பிசாசோட பேச்சை கேட்டதுனாலதான் பிசாசு தந்திரமா மனுஷன் அந்த அதிகாரத்தை படைச்சிட்டான். அப்பவும் மனிதனோட ஈடுபாடு தேவை. மனிதன் இல்லாம இப்ப நம்மளோட வாழ்க்கையிலயும் சரி நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன், இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஏன் துன்பம், நோய், வறுமை, வேதனை, கஷ்டம், பண பிரச்சனை இதுக்குள்ள நம்ம ஏன் ஆட்கொள்ளப்படுறோம்? எப்படி ஏவாள் சோதனைக்குள்ளப்பட்டாலும் அப்படி நம்மளும் சோதனைக்குள்ளப்படுறோம். பல நேரம் கடவுளோட வார்த்தை கேட்டாலும் நான் யாரோட வார்த்தை நம்புறேன், இயேசு கிறிஸ்து தலைமுறையில குணமாயிட்டாங்க நமக்கு சொல்லப்பட்டாலும் என்ன ரிப்போர்ட் என்ன இருக்குது, என்னோட உடம்பு சுகம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நான் எதை பாக்குறேன் எதை கேட்கிறேன் அதன்படிதான் பிசா சொன்ன இல்ல இதுக்கு தீர்வே கிடையாது, இதுக்கு முடிவே கிடையாது, இதுக்கு வாழ்க்கை எப்படிதான் அப்படி சொல்லிட்டு நம்மள எண்ணங்கள்ல நமக்கு தோன்ற கடவுளோட வார்த்தைக்கு முரண்டான எண்ணங்கள், எதிரான எண்ணங்கள் வழியாக நம்ம என்ன பண்றோம், பிசாசுக்கு இடம் கொடுக்கணும். எப்படி ஏவாள் சோதனைக்குள்ள ஆகுனா அதே மாதிரிதான் பிலீவர்ஸும் கடவுளுக்குள்ள இருந்தும் கஷ்டத்தை அனுபவிக்கணும். அப்படின்னா நம்மளோட முடிவுனாலது, நம்மளோட தேர்வுனாலதான். சரி நான் இங்க வந்துடுறேன். பிரேஸ் ஜீசஸ். அப்போ ஒரு என்ன சொல்லுவாங்க, கழுவாய். கழுவாய். Thank you Holy Spirit. நம்மளோட இயேசு கிறிஸ்து நம்மளோட குற்றங்களை நான் என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேன். The atoning sacrifice that holds back the wrath of God. நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், கிறிஸ்துவ நம்ம தேர்ந்தெடுத்ததுனால, நம்ம நல்லது செஞ்சதுனால நம்ம மீட் படையல, நம்மளோட நல்ல காரியங்களுக்காக நம்ம மீட் படையல. கிறிஸ்து நம் சார்பா நமக்காக அந்த குற்றத்தை எடுத்து அவரோட ரத்தம் சிந்தினதுனாலதான். நான் இந்த கோர்ட் கேஸ் பத்தி தானே பேசிட்டு இருந்தேன், 10 வருஷம் தண்டனை. அந்த தண்டனை அப்போ ஒரு மனிதனை ஒரு தடவை என்ன பண்ண முடியும், தண்டிக்க முடியும், திரும்பியும் என்ன பண்ண முடியாது, அதே குற்றத்துக்காக மீண்டும் தண்டனையும் கொடுக்க முடியாது. அந்த அதுக்கான குற்றத்துக்கான தண்டனை ஏத்துட்டா திரும்பி அந்த மனிதனை அதே குற்றத்துக்காக திரும்பி தண்டிக்க முடியாது. உலக நீதியே இப்படி இருக்கு அப்படின்னா கடவுள் நியாயாதிபதி, நீதி உள்ள கடவுள். கிறிஸ்துவ நான் ஏத்துக்கிட்டு நான் கிறிஸ்துவை ஏத்துக்கிறேன் அப்படின்னா என்னோட குற்றங்களை அவர் எடுத்துட்டாரு, எனக்கான தண்டனை அவர் எடுத்துக்கிட்டாருன்றதை நான் விசுவசிக்கிறதுனாலதான் கிறிஸ்துவுக்கு நான் புது படைப்பு அடைஞ்சிருக்கிறேன். இப்போ சேட்டன் சொல்லலாம், ஒரு நிமிஷம், இந்த ரெவலேஷன் புக்ல 6ல வரும்னு நினைக்கிறேன், ரெவலேஷன்லயும் வரும், அப்புறம் இன்னொரு சாப்டர்லயும் வரும். blood of the lamb, word of my testimony. எந்த அதிகாரத்துல இருக்கு ஞாபகம் இருக்கா? blood of the lamb, word of my testimony. தெரியலக்கா. ரெவலேஷன்ல தான் வரும், எனக்கு எடுத்துறேன் ஒரு நிமிஷம். ரெவலேஷன் தமிழ் என்ன சொல்லுவோம், ரெவலேஷன் 12
திருவெளிப்பாடு. ஆமா, 12:11. ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். யார் அந்த அவன்? சாத்தான். இப்படி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் நம்மளோட பகர்ந்த சான்றாலும் சாட்சினாலும் அவனை வென்றார்கள். ஓகே, சரி. இது 12:11 இருக்குது அப்படின்னா 12:11 கரெக்டா எடுத்திருக்கேனா தப்பா எடுத்திருக்கேனோ? தப்பா இருக்கு. சரி சரி, 12:11. ஓகே, 12:11. 12:11. ஓகே. ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தினாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும், bread of the lamb, word of my testimony. யார வென்றாங்க? அவனை வென்றார்கள். அது யாரு? இருளின் ஆதிக்கம் பிசாசை வென்றார்கள். நம்ம பாவத்தோட தான் பிறந்தோம், பாவ சுபாவத்தோட தான் பிறந்தோம். பாவ சுபாவம் இருந்ததுனால்தான் பாவங்கள் செய்தோம், பாவ சுபாவம் இருந்ததுனால்தான் பாவங்கள் செஞ்சோம். அப்ப நம்ம எல்லாரும் எப்படி? நம்ம தண்டனை பெறுறவங்க தான். நம்மளோட குற்றங்களுக்கு நம்ம எல்லாருமே தண்டனைக்குள்ள ஆக வேண்டியவங்க தான். ஆனா எந்த மனிதன் இயேசுவ கேள்விப்படுறது மட்டும் இல்ல, முழு மனதோட நம்புறாங்களோ, யார் கட்டாயத்தினாலேயோ அந்த குடும்பத்துல பிறந்ததுனாலேயோ கிடையாது, தெளிவா சொல்றேன், குடும்பத்துல பிறந்ததுனாலேயோ கிடையாது. ஆனா யார் கடவுளை நம்புறாங்களோ அவங்க கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. அவங்க என்ன நம்புறாங்க? என்னோட குற்றத்துக்காக ரத்தம் சிந்தினாங்க. இப்ப நம்ம தீர்ப்புக்கு முன்னாடி இருக்கும்போது பிசாசு நம்ம செஞ்ச குற்றங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவோம். இதுக்கு பண்ணா, இது பண்ணான்ட்டு நம்ம தண்டனைக்குள்ள ஆகணும். அப்ப நான் சொல்றேன், இல்ல, இயேசு கிறிஸ்து மனுஷன் உலகத்துல இருக்க மனுஷனுக்காக ரத்தம் சிந்திட்டாங்க சொல்லிட்டு நம்ம அதை சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு அப்படி நம்ம நம்மளுக்காக நம்மளுக்கு இருக்கக்கூடிய வக்கீல் நம்மளுக்காக போராடலாம், சத்து சிந்திட்டாங்கன்றது அது ஒரு விட்னஸ் தான். எப்பவுமே ஒரு சாட்சி அதை நிரூபிக்கணும் அப்படின்னா 2 விட்னஸ் தேவை. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சிந்தினா மட்டும் போதாது, அந்த ஒரு சான்று மட்டும் போதாது. இன்னொன்னு சான்று என்னது? நான் முதல்ல விசுவசிக்கணும். நம்மளோட சான்று, நம்மளோட சாட்சி, இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினாங்கன்றத நான் நம்புறேன். சொல்லால கிடையாது, மனதால நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை, இயேசு உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கான ரத்தத்தை சிந்திருக்கலாம், எல்லாரையும் உலகத்து மனுஷங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக ரத்தம் சிந்திருக்கலாம். ஆனா எல்லாரும் அதை நம்புறாங்களா? எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்றாங்களா? எல்லாரும் அந்த அறிக்கை எடுறாங்களா? எல்லாரும் வாயை தந்து நான் இயேசுவை ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்களா? இல்ல. கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து 28 வருஷம் 26 வருஷம் நான் சொல்லல. அப்ப அந்த 26 வருஷத்துக்குள்ள நான் செத்துருந்தா நான் நரகத்துக்கு தான் போயிருப்பேன். நான் கிறிஸ்துவ குடும்பத்திலேயே பிறந்திருந்திருக்கலாம், கிறிஸ்துவராகவே வாழ்ந்திருக்கலாம். ஆனா எனக்கு கிறிஸ்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கைனா கேள்விப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவர் ஒரு மனுஷனா பாக்குறேன், ஒரு ப்ராஃபட்டா பாக்குறேன், ஒரு நல்ல மனிதனா இருந்திருக்காருன்றத நான் பாக்குறேன். கடவுள் எப்படி மனிதனை கடவுள் ஆக்க முடியும் சொல்லிட்டு அந்த சந்தேகத்தோட இருந்தா நான் இறக்கும்போது எங்க போவேன்? I'm destined to go to hell. ஆனா எப்போ ஒரு மனிதன் நம்பி வாயை திறந்து அறிக்கை இடுறாங்களோ, கட்டாயத்தினால இல்ல, சூழ்நிலைனால இல்ல, அவங்களோட சொந்த முடிவு, அவன் அந்த முடிவு செய்யறான், அந்த தேர்வு அவன் செய்யறான். எப்போ மனிதன் தேர்வு செய்யறாங்களோ அப்பதான் மீட்படைறான். அதுதான் சான்று, கிறிஸ்துவோட ரத்தமும் என்னோட சாட்சியும். ஆட்டுக்குட்டி சிந்திய ரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏத்துக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட செயல் கிடையாது. அப்ப நம்ம கேட்கலாம்,
அப்ப இயேசுவை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் பாவம் செய்யறாங்க. பாவம் செய்யாம யாருமே கிடையாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஒரு போராட்டம். இந்த உலகத்துல என்ன இருக்குது? இந்த உலகத்துல டெம்டேஷன் டெஸ்ட் இருக்கதான் செய்யுது. இப்ப பிரச்சனைகள் இருக்கும், சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலையை இறைவார்த்தையை கொண்டு நான் அந்த சூழ்நிலையை நான் ஜெயிக்கலாம். சில நேரம் நான் மனசோர்வாயி நான் அவிசுவாசத்தினால அந்த சூழ்நிலை வெல்லாம போகலாம். அதுக்காக நான் கடவுள் விட்டு பிரிஞ்சுட்டேன்னு இல்லை. ஆனா சில நேரம் என்ன ரெப்ரோபேட்னு சொல்லுவாங்க. நான் அதுக்குள்ள போகிறேன், எனக்கு அவ்வளவு வாட்டியே தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அந்த மனுஷன் கடவுள் தான் என்ன மன்னிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு என்னைக்குமே கிரேஸ், கடவுளோட அருள் நம்ம பாவம் புரியறதுக்கான ஒரு லைசன்ஸ் கிடையாது. இதை பத்தி நம்ம வரும் நாட்கள்ல பார்க்கலாம். ஆனா ஒருவேளை அவன் டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துட்டு தன்னை பாவத்துக்கு அவன் செய்யற குற்றத்தை கூட குற்றம் நினைக்காம எப்படி இருந்தாலும் நான் காப்பாற்றப்பட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த குற்றத்துக்குள்ள இருக்கிறான் அப்படின்னா he will be destined to go to hell. அவன் நரகத்துக்கு தான் போவான். அது கடவுள் தண்டிக்கிறது இல்லை. ஆனா அவனே எடுத்துட்டு முடிவு, அவன் நிராகரிக்கிறான். அவன் வேண்டான்னு நினைக்கிறான் இயேசுவோட அர்த்தம். அதனாலதான் அந்த உலகத்துல பெரிய பெரிய குற்றங்களை பண்ணவங்க இயேசுவை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க நற்செய்தி போய் சொல்ற விதமா இருக்கட்டும், அவங்கள மக்கள் கிட்ட போய் சுவிசேஷத்தை பரப்புறதா இருக்கட்டும், கொடுக்கறதா இருக்கட்டும், கோயிலுக்குள்ளே இருந்தவங்க பண்ணதுக்கு ஒப்பிட்டே பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நான் எப்பேற்பட்ட குப்பையில இருந்தேன், நான் எப்பேற்பட்ட பாவ நிலையில இருந்தேன், நான்லாம் நரகம்தான், எனக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நான் தகுதியே கிடையாது. ஆனா தகுதியே இல்லாத என்ன கடவுளை ஏத்துட்டு அவரோட அன்பின் ஆடையால, அவருடைய நீதியின் ஆடையினால என்னை ஏத்துக்கிட்டது மட்டுமல்ல, என்னை ஒரு நீதிமானா கருதுறாங்களே, இதுக்கு நன்றி விசுவாசமா நான் என்ன செய்வேன், என்னோட வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு வைராகியமாக கிறிஸ்துவுக்காக வாழ்வாங்க. கிறிஸ்துவுக்காகவே வாழ்வாங்க, வைராகியமா வாழ்வாங்க. கடவுளை தன்னோட தேவைகளுக்காக தேட மாட்டாங்க. வசனங்களை தன்னோட தேவைகளுக்காக வாழ மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், தன்னை பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. தனக்கு என்ன நடக்கல, தனக்கு என்ன இருக்குன்றது அவங்களோட சிந்தனைகள் அது இருக்கு. நான் மீண்டும் நான் என்ன செய்யறது, கடவுளுக்காக நான் எங்க போறது, யார்கிட்ட சுஷிஸ்து, யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களால சும்மா இருக்க முடியாது. அந்த இடத்துல போய் நச்செய்தியை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா இந்த கிருபையை பெற்று, இந்த அருளை பெற்று கிறிஸ்துவை ஏத்துட்டு அதை டேக் இட் ஃபார் கிராண்டட், நான் இப்படிதான் வாழ்வேன்னு சொல்லிட்டு நான் உலகத்தோட ஒட்டு வாழ்ந்தேன். நான் தான் நிராகரிக்கிறேன், நான் தான் கடவுளோட ரத்தம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நான் தான் விலகி போறேன். நான் விலகி போனா அதுக்கான தண்டனை தீர்ப்பு இருக்கும். எப்படி கடவுள் தீர்ப்பு செய்வாங்கன்றது எனக்கு தெரியாது, ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குன்றது தெரியாது. ஆனா அவரு நியாயாதிபதி, நீதிமான். அவரோட ஜட்ஜ்மெண்ட் ஜஸ்டிஸா இருக்கும். நம்மளால கேள்வியே கேட்க முடியாது, நம்மளால எதிர்த்து பேசவே முடியாது. அந்த ஜஸ்டிஸ் அப்படி இருக்கும். நம்ம எல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம செஞ்ச நல்லதுனால அல்ல, கிறிஸ்து நம்மளோட குற்றங்களை எடுத்து அதுக்காக ரத்தம் செஞ்சினதுனாலதான். யார் இயேசு கிறிஸ்துவெல்லாம் விசுவசிக்கிறாங்களோ, கிறிஸ்துவ கடவுள் தேர்ந்தெடுத்ததுனால கிறிஸ்துவுக்குள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கிறிஸ்து நம்மளை கடவுள் தேர்ந்தெடுக்கணும்ன்றது கடவுள் இவங்களை நான் தேர்ந்தெடுக்கிறேன், இவங்களை நான் தேர்ந்தெடுக்கல, இவங்களுக்கு தான் விசுவாசம் சேரணும், இவங்களுக்கு போய் சேரக்கூடாதுன்றது கடவுளோட சித்தம் கிடையாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து உலகம் எல்லாம் போய் நற்செய்தி அறிவிங்க, எல்லா உயிரினத்துக்கிட்டே அறிவிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. Go and preach the gospel to every. நீ சொல்றத சொல்லு, கேட்கறது கேட்காதது அவங்களோட விருப்பம். சொல்றதை எப்படி சில பேர் சொல்லணும்னு சொல்றது, நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க, நீங்க தண்டனை அனுபவிக்க, நீங்க அப்படி சாவீங்க, அப்படியா? அது போய் நற்செய்தியா? அது போய் சாவு செய்து நற்செய்தி கிடையாது. காஸ்பல் இஸ் குட் நியூஸ். அந்த குட் நியூஸ அவருடைய அன்போட ஆழம் என்னதுன்றது புரியும்படி சொல்றதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தியை கொண்டு போய் சொல்ல வேண்டியது கிறிஸ்தவனா இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடமை. புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. வார்த்தை மனு உணவானார், கிறிஸ்துவுக்குள் நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இதை பத்தி எங்களுக்கு புரியும்படி சொன்னதுக்காக நன்றி. மாசில்லா விதை. வரும் நாட்கள்ல வார்த்தை எந்த அளவுக்கு முக்கியம்,
இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியம், என்னோட எல்லா சூழ்நிலையிலையும் நான் ஏன் இயேசுவை சார்ந்து இருக்கணும், கிறிஸ்துவ சார்ந்து இருக்கணும், இறை வார்த்தையை சார்ந்து இருக்கணும், என்னோட எல்லா சூழ்நிலையிலையும் நான் ஏன் வார்த்தையை பேசணும்ன்றத வரும் நாட்கள்ல எங்களுக்கு புரியும்படி நீங்க சொல்லி கொடுக்கறதுக்காக நன்றி. தகுதியே இல்லாத எங்களுக்காக உங்களையே வெறுமையாக்கி எங்களோட குற்றங்களை சுமந்து உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களுக்குரிய தண்டனை நீங்க ஏற்று எங்களை தண்டனையில இருந்து விடுவிச்சதுனால எங்களுக்கு நன்றி தகப்பனே. கிறிஸ்து வழியாக எங்களை தேர்வு செஞ்சதுக்காக நன்றி. உலகத்துல இருக்கிற எல்லா மனிதருக்காக நீங்க ரத்தம் சிந்தினீங்க, ஆனா எல்லாரும் அதை நம்பினாங்களா, விசுவசிச்சாங்களா? இல்ல. நம்பும்படி இந்த நற்செய்திய ஆவியின் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு, பரிசுத்த ஆவியானவர் துணையோடு இந்த நற்செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். எங்களால முடிஞ்ச அளவு யார் யாரை சந்திக்கிறோமோ, சில பேர்கிட்ட சொல்லால போய் சேர்க்கலாம், சில பேர்கிட்ட செயலால போய் சேர்க்கலாம். அந்த ஞானத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. யாருக்கிட்ட எதை பேசணும், எதை பேசக்கூடாது, யாரு முன்னாடி எப்படி வாழணும், எப்படி நான் கிறிஸ்துவ பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். கிறிஸ்துவ பிரதிபலிக்கிற ஒரு வார்த்தைன்றது ஒரு டிராமா கிடையாது, ஒரு ஆக்டிங் கிடையாது. எனக்கும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற உறவு, அந்த உறவு எனக்கும் கடவுளுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு, அதை ஒவ்வொரு நாளும் நான் புதுப்பிக்க 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 கிறிஸ்துவோட பிம்பமாக, கிறிஸ்துவோட சாயலாக என்னோட சொல், என்னோட செயல் வெளிப்படும் போது பாக்குற என்னோட உறவினர், பாக்குற என்னோட நண்பர்கள், பாக்குற என்னோட பிள்ளைகள் எல்லாரும் கிறிஸ்துவ எனக்குள்ள பாக்குறதுனால உங்களையும் அவங்க சொந்த ரட்சகராக ஏத்துக்கிட்டதுக்காக நன்றி. கிறிஸ்துவ நான் வெளிப்படுத்துறது ஒரு சொல்லால மட்டுமல்ல, கிறிஸ்துவ நான் வெளிப்படுத்துறது எனக்கும் கடவுளுக்கு இருக்கிற உறவு. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி என்னோட சிந்தனையை புதுப்பிக்கிறதுக்காக இந்த சிந்தனை, இந்த யோசனை, என்னோட யோசனை உலகத்தராம இல்லாம உங்களுக்குரிய சிந்தனையா இருக்கிறதுக்காக ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நிறைய நேரம் நாங்க சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போறோம், எங்களை மன்னிச்சிருங்க. அவிசுவாசத்தை பேசுனதுக்காக மன்னிச்சுங்க, கவலையை பேசுனதுக்காக மன்னிச்சுங்க, பயத்தை நாங்க பேசுனதுக்காக மன்னிச்சிருங்க, பிரச்சனைகளுக்கு மத்தியில பிரச்சனைய கண்டு சோர்ந்து போனதுக்காக மன்னிச்சுங்க தகப்பனே. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உண்மையை சார்ந்து வாழணும், உங்களோட வார்த்தையை சார்ந்து வாழணும். அப்படி உங்களை சார்ந்து வாழணும், உங்களுடைய வார்த்தையை சார்ந்து வாழணும் அப்படின்னா உங்களோட இருக்கக்கூடிய அந்த உறவு, உங்களோடய நாங்க செலவு பண்ணக்கூடிய நேரங்கள், இரவும் பகலும் பிரச்சனையை குறிச்சு நாங்க சோதிக்கிறோம், சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனா இனிமேல் பிரச்சனையை குறிச்சு சோதிக்காம, சிந்திக்காம, தியானிக்காம கடவுளோட வார்த்தையை பத்தி, தகுதியே இல்லாத எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தாரு, நம்ம மேல விழ வேண்டிய தானே அவர் மேல விழுந்த இந்த வசனங்கள்லாம் எடுத்து உங்களுடைய அன்பை இன்னும் ஆழமா புரிஞ்சு எங்களோட வாழ்க்கைய அன்பின் அஸ்திவாரத்துல கட்டுறதுக்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நன்றி இயேசுவே, நீங்க செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக நன்றி. முக்கியமா உங்களையே நீங்க ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டெடுத்தீங்களே, அந்த மீட்புக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Hallelujah. Praise Jesus. Praise Jesus. நாளைக்கு சந்திக்கலாம். இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அப்ப நாளைக்கு ஒரு நாள் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம இனி வெனஸ்டே தான் சந்திப்போம். நாளைக்கு சந்திக்கலாம். Praise Jesus. Praise God. Thank you. Thank you sister.